அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது போன வாரம் வந்த ஜாதகம், பெண்ணோட ஜாதகம். பெண்ணுக்கு வயசு 41 வருஷம் முடிஞ்சு 3 மாசம் 20 நாள் ஆகுது. கேள்வி என்னதுனாக்கா, இந்த பெண்ணுக்கும் கணவருக்கும் சரியான இணக்கம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் கணவர் திட்டுறாரு. நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போனா கூட ஏன் போற, லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வர, ஆஃபீஸில் ஒரு கெட் டுகெதர் இல்லை ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட போகக்கூடாதுன்றாரு. சந்தேகப்படுற மாதிரி இருக்குது சார், என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது என்ன காரணம் அப்படின்றது நம்ம ஏஎல்பி முறையில் எப்படி ஆய்வு பண்ணி அவங்க என்ன சொன்னோம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். இந்த பெண்ணோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்னி, வயதுக்குரிய அட்சி லக்னமாக மகரம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி சனி பகவான் 1க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் வீடான துலாமில் இருக்காரு. அப்ப ஜாதகி குடும்ப சூழலால் ஒரு அழுத்தத்தில் இருக்காருன்றது தெரியுது. கேள்வி என்னதுங்க, கணவரால் டென்ஷன் ஏற்படுறது. கேள்வி சரியா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா திருவோணம் 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்க இருக்கார், லக்னத்துல இருந்து சந்திர பகவான் தன் 7ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. 7ன்றது கணவன். கோச்சார சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடான மேஷத்துல. இது 7க்கு 10ஆம் வீடா வரும். 10ன்றது டென்ஷனு. ஸோ கணவரால் டென்ஷன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. 2வது சந்திர பகவான் லக்னத்திலே போயிட்டு இருக்காரு. சரி, அப்ப கேள்வி சரி வந்துருச்சு. சரி, இந்த நட்சத்திராதிபதி சந்திரன் நின்ற சாரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் 3. அப்ப என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாவக கட்டத்துல மாற்றம் ஏற்படுது. லக்னாதிபதி சனி பகவான் நின்ற 10ஆம் பாவம் என்பது 9ஆகவும், நட்சத்திராதிபதி சந்திரன் நின்ற லக்ன பாவம் 12ஆம் பாவமும் மாற்றம் ஆகுது. பாவகத்துல கிரகம் அங்கேயே தான் இருக்கு, பாவக கட்டம் மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. டைரக்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அவர் 12ல. அப்ப கணவன் மனைவி தாம்பத்தியத்துல ஒரு விரிசல் இருக்குன்றது பட்டவர்த்தமா தெரியுது. அந்த ஜாதகிட்ட கேட்டப்ப, ஆமா சார் அப்படிதான் இருக்கு, எங்களுக்குள்ள தாம்பத்தியமே இல்லை, எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க ஜாதகத்தை வச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதான் நம்ம ஏஎல்பியோட தனிச்சிறப்பு. சரி, கணவரோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 5ல. அப்ப இந்த கணவர் தன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறாரு, நல்ல நிலையில் இருக்காருன்றது தெரியுது. இந்த புதன் இருக்கும் 5ஆம் வீடான ரிஷபம் பார்த்தீங்கன்னா 7க்கு 11ஆம் வீடா வருது. அப்ப புதனுடன் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காரு. அதாவது என்ன ஆகுங்க, இந்த சந்தேகம், மறைமுகமான நிகழ்வுகள், மனக்குழப்பம், இதுக்கெல்லாம் தொடர்புடைய சுக்கிரன் புதனுடன் இணைஞ்சிருக்காரு. சரி, மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்காரு, ஆனால் ஏன் சந்தேகப்படுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கணவரோட டீட்டெயில் நமக்கு தெரில, அவங்க பர்த் டீட்டெயிலும் தெரிலன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ஜாதியோட ஜாதகத்தையும் கணவரோட நிலையை பார்க்கும்போது, கணவரின் வீரியம் தொடர்புடைய சந்திரன் 12ல, கோச்சார சந்திரன் 10ல போயிட்டு இருக்கு. அதாவது 7க்கு 10ல. அப்ப இந்த ஜாதகியின் கணவர் மன அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு வீரியம் கொஞ்சம் பாதிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இது சரி பண்ணக்கூடியதான், ஒன்றும் பெரிய மேஜர் இஷ்யூ மாதிரி இல்லை. அதனால இந்த கணவரின் மனைவி தாம்பத்திய இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிருக்காங்க. இந்த கணவருக்கு என்னன்னாக்கா, இவருக்கு இந்த பயம் இருக்கிறதுனால, பயத்தினால் வீரியம் சரியா இல்லாதனால அவரால் தாம்பத்தியத்துல அவர் ஈடுபட முடியல அப்படின்றது தெரியுது. அதனால அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, சரி நம்மளால ஒருவேளை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் தன் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணத்திலேயே அது என்னமா ஆயிடுதுனாக்கா, ஒரு பயத்தினால ஒரு சந்தேகமா மாறிடுது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவரோட மனைவி எங்க ஆஃபீஸ்ல லேட்டா வந்தாலோ, இல்லை ஆஃபீஸ் விஷயமா ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ, ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போனாலோ, இல்லை ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தாலும் இவர் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு சண்டை போடுறாரு. ஜாதகிட்ட கேட்கும்போது, ஆமா சார் அப்படிதான் இருக்கு, எனக்கும் அவர்கிட்ட தாம்பத்தியம் வச்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவ்வளோ துல்லியமா வருது. நமக்கு தெரியும் சில பத்திரிகையில இந்த ஒரு இது பலன் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக துல்லியமா வரும்ன்றது. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஜாதகின் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதால அவர் என்ன பண்றாரு, ஜாதகம் எங்க போனாலும் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி
பண்ணிட்டு இருக்கான்றது நம்ம அவன் ஜாதகி புரிய வச்சோம். ஏன்னா ஜாதகம் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன எதுக்காக சண்டை போடுறான்னு தெரியலங்க, எதுக்காக கோவப்படுறான்னு தெரியல, எதுக்காக என்னை வந்து வெளியே போகணும்னு சொல்றான்னு தெரியலன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதுக்கான காரணம் இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 1க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் மற்றும் 9ல் ஜாதகிக்கு வேலையின் மூலமா நல்ல சம்பளம் வருமானம் போது அதெல்லாம் பாக்கியமா இருக்காங்க. சரி, ஜாதகியோட மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சந்திரன் 12ல், இது 7க்கு 6ஆ வரும். அப்ப ஜாதகியே தன் கணவன் பற்றிய எண்ணங்கள் தடை ஏற்படுத்தியிருக்காரு. ஜாதகியின் கணவர் தொடர்புடைய புதன் பகவான் 9ஆம் வீடான கன்னியில் இருக்காரு, லக்னாதிபதியுடன் இணைஞ்சிருக்காரு. அங்கிருந்து தன்னோட 7ஆம் பதவியை 3ஆம் வீட்டை பாக்குறாரு. 3ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன். புதன்னா பாருங்க பசுமை, கிராமம், சந்திரன் மனோகாரகன். அப்ப நம்ம என்ன கேட்டோம், அப்ப என்ன தெரியுது, இந்த ஜாதகரோட கணவர், இந்த ஜாதகியின் கணவர் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவரா இருக்கணும் அப்படின்றது வந்து தெரியுது. நம்ம இந்த சந்தேகத்தை வந்து, இந்த கேள்வியை வந்து இந்த ஜாதகி கிட்ட கேட்டோம். உங்க கணவர் வந்து ஏன்னா இந்த ஜாதகி வந்து ப்ராப்பர் பெங்களூர் சிட்டியில வந்தவங்க. இந்த கணவர் வந்து எதுவும் கிராமப்புறத்துல இருந்து வந்தவருங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம். இன்னும் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா சார், அவர் வந்து குக்கிராமம், கிராமத்துல இருந்து வந்தவர். எனக்கு அந்த கல்யாணம் பண்றதே வந்து என்ன கிராமத்துல அவங்க கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்கன்ற எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுவே வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து சரியா எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாத மனநிலையை உண்டாக்குது. அவர் மாறுங்கன்னு சொன்னா கூட மாற மாட்டேங்கிறாரு, நான் அப்படிதான் இருப்பேன்றாரு. இதுவே வந்து எனக்கு வந்து ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நம்ம என்ன சொன்னோம், இல்லைம்மா இது வந்து பிரச்சனை வந்து கணவர்கிட்ட வந்து இல்லை. கணவருக்கு என்னன்னாக்கா, நீங்க சிட்டியில இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பயம் பதட்டம் ஏற்பட்டு, அதனால வந்து அவருக்கு வந்து இந்த தாம்பத்திய விஷயத்துல வந்து வீரியம் குறைபாடு மாதிரி தெரியுதே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் மாற வேண்டியது நீங்க தான். ஏன்னா கணவரால் வந்து பிரச்சனைன்றது காமிக்கல, ஜாதகையே பிரச்சனையை கொண்டு பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் காமிக்குது. இது வந்து சொன்னப்போ அவங்க ஏத்துக்க வந்து அவங்க மனநிலை வந்து, நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா, நான் வந்து நம்ம அச்சலக்கண பദ്ധதியில வந்து ஜாதகத்துல என்ன இருக்கோ அதான் உண்மையா சொல்லுவோம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து நம்ம சொல்ல போறது இல்லை. அதான் வந்து எங்களோட முதல் அடிப்படை விதியே. அதுபடி பார்க்கும்போது கணவர் நிலை நல்லா இருக்கு, நீங்க தான் வந்து மாறணும். ரெண்டாவது உங்களுக்கு கல்யாணமே குழந்தை வேற ஆயிடுச்சு. இந்த சமயத்துல வந்து கணவரை பிடிக்கல, பிரச்சனை பண்றான்றது நம்ம பேசி தீர்த்துக்கணுமே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. நீங்க உட்காந்து பேசுங்க. நீங்க ஏற்கனவே வந்து கிராமத்துல இருந்து வந்தாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க. அதுவே வந்து மிகப்பெரிய தப்பு. உட்காந்து பேசுனீங்கனாலே அவருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் இருக்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலே வந்து அவர் எல்லா விஷயம் பாதி விஷயம் சரியாயிடும். நீங்க வந்து உட்காந்து பேசணும், அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற வந்து நம்ம சொன்னோம். அதோட இல்லாமல் நீங்களும் வந்து அவர்கிட்ட வந்து தாம்பத்தியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவருக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கு. தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், மனைவி வந்து சிட்டியில் இருந்தவங்க, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏற்பட வைக்குது. இதை வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் உட்காந்து பேசுனாலே சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சோம். நீங்கள் மனம் மட்டும் பேசுனாலே சரியாக போயிடும்னு சொல்லி புரிய வச்சோம். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னோன்னாக்கா, ஏஎல்பி நட்சத்திரம் பூரம் 3-4 போகும்போது, அதாவது 22 ஆகஸ்ட் 2026 இருந்து 11 நவம்பர் 2028 இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனை பெருசாயிடும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவீங்க. அது ஏற்கனவே வந்து நீங்க வந்து இணக்கம் இல்லாம இருக்கீங்க அற்ப ரீசனுக்காக. அதை வந்து நீங்க பேசி தீர்த்தா சரியா போயிடும். இல்லைன்னா இந்த பூரம் 3 வரும்போது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்யாணம் குழந்தைகள் வேறு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சோம். அவங்களும் வந்து சரி சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வழிகாட்டுவது மட்டும்தான் நம்ம வேலை. மாற்றங்கள் வந்து ஜாதகி மனசுக்குள்ளே ஏற்படணும், ஜாதகர் மனசுக்குள்ளே ஏற்படணும். நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறைகளை பார்க்கும்போது என்ன காரணம்ன்றது புரியாமல் இருந்தாங்க. அவங்க காரணத்தை சொல்லி புரிய வச்சோடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. உண்மைதான். நம்மளும் கேட்டப்போ ஆமாம் சார், நீங்கள் சொல்றதெல்லாம் 100% உண்மை, அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொன்னதுனால நம்ம வந்து அவங்க வந்து சின்ன அட்வைஸ் மாதிரி பண்ணணும். நம்ம ஜாதகம் 1ஆம் பாவம்ன்றது நம்ம இயக்கக்கூடிய பாவகம், நம்ம மாறக்கூடிய பாவகம், மாற்றக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும்.
ஆனால் ஒரு சின்ன எளிய பரிகாரம், செலவில்லாத பரிகாரம்னு சொன்னோம். அவங்களும் வந்து சரி சார் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக கால அளவுகளோடு தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதி தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமே குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகங்கள் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.